ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தீப்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல் கேட்கப்பட்ட கடந்த 5 வருடங்களுக்கான பொது தமிழ் கேள்விகள் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 260 கேள்விகள் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. 5 கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறப்ப மொத்தம் நமக்கு 500 கொஸ்டின். ஸோ எந்தெந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 2022, 2019 ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது 2018 இருக்கக்கூடிய 61வது கேள்வியிலேருந்து 80வது கேள்வி வரை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்தேன். ஸோ குரூப் 4 எக்ஸாம் இதுவரை ஸ்டடி மெட்டீரியல் இல்லாதவங்களும், குரூப் 2க்கு நான் படிக்க போகிறேங்க, இப்போ தான் ஃப்ரெஷர் இல்லை, நான் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கேன், பட் மெட்டீரியல்ஸ் வந்து என்கிட்ட ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஆஃபர் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே 45 ருபீஸ் மட்டும்தாங்க. ஸோ லிமிடெட் பீரியட் ஆஃபர் தான். ஸோ முன்னாடி வந்து 199 அந்த மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அடுத்து வந்து எல்லோரும் பிரிண்ட் அவுட் எடுக்கணுங்கிறதுக்காக 59க்கு வந்து ப்ரொசீட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃபருக்காக 45 ருபீஸ்க்கு வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுங்கிறவங்க டீட்டெயில்ஸ் வந்து கேட்கணும் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன பிடிஎஃப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழில் 3 பகுதிகளுமே வந்து நம்மள்ட்ட மெட்டீரியலாகவும் இருக்குது, ஸ்கூல் புக் டைப்பில் சிலபஸ் வைஸும் நம்மள்ட்ட வந்து இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸில் புக் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அந்த புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் மட்டும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ டாபிக் வைஸ் சிலபஸ் வைஸ் எல்லாமே வந்து அலைன் பண்ணி புக் சம்ஸ் ப்ராக்டிஸ் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் வந்து நம்மள்ட்ட இருக்குங்க. மேக்ஸுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட சொல்யூஷன் செட்ஸும் நம்மள்ட்ட இருக்குது. ஜென்ரல் ஸ்டடீஸில் 6th-லேருந்து 10th வரைக்கும் லெசன் பை லெசனுங்க. ஸோ ஒரு லெசனுக்குமே டீட்டெயில்டான கொஷின் பேங்க் வந்து நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் கடந்த 4 வருடங்கள் 5 வருடங்களுக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே நம்மள்ட்ட வந்து தனித்தனியாக சப்ஜெக்ட் வைஸ், இப்போ சயின்ஸ்னால் சயின்ஸ் மட்டும், எக்கனாமிக்ஸ்னால் எக்கனாமிக்ஸ் மட்டும் 2021, 2022, 23, 24 சொல்லிட்டு வரிசையாக இருக்குது. ஸோ நீங்கள் எது வாங்கினீங்க அப்படின்னாலுமே 45 ருபீஸ் தான். ஸோ ஆஃபரை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்காங்க. யூனிட் 8க்கும் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, யூனிட் 9க்கும் ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. ஸோ எது வேணுமோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டவனற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க? அயற்கூற்றில் வருவன மேற்குறிகள் வராது, தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது, அது அவை அங்கே என மாறும், காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் என மாறும். ஸோ அயற்கூற்றில் பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் வந்து வராதுங்க. இந்த மாதிரி வந்து நம்ம சொல்ல மாட்டோம். நேர்கூற்றில் தான் சொல்லுவோம், அயற்கூற்றில் வந்து சொல்ல மாட்டோம். அப்போ இது வந்து கரெக்டுங்க. அடுத்தது இது பாருங்கள், அது அவை அப்படிங்கிறது அங்கே அப்படிங்கிறது தான் நமக்கு மாறும். ஓகேங்களா? அப்போ இதுவும் சரியானது. காலப்பெயர்கள் அந்நாள் மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மாறும். ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்ட். அப்போ எது நமக்கு இதில் வராதுன்னு பார்த்தீங்கன்னா, தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து படர்க்கை பெயராக வந்து நமக்கு மாறுபடாது. ஓகேங்களா? ஸோ இந்த அயற்கூற்றில் நமக்கு பொருந்தாதது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தன்மை முன்னிலை பெயர்கள் வந்து படர்க்கை பெயர்களாக வந்து நமக்கு மாறாது. அடுத்து இன்னைக்கான செகண்ட் கொஸ்டின். புத்தகம் வாசிப்பதினை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? ஓகே, நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நேரு, மூவா இவங்களை பற்றிலாம் வந்து டீட்டெயில்டாக நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பொது தமிழுக்கும் நமக்கு பொருந்தும், ஜெனரல் ஸ்டடீஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இன்னும் அடுத்தடுத்த கிளாஸில் பார்த்திங்கன்னா காந்தி, அண்ணா இவங்களை பற்றி வந்து வந்துடும். ஸோ இது வந்து எதோட தலைப்போட கீழே வந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா, பொது தமிழ் பகுதி ஈ இருக்குது இல்லைங்களா? ஸோ கடிதங்களில் முன்னோடிகள் அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த தலைப்புக்கு கீழே வந்து பேரறிஞர் அண்ணா, நேரு, காந்தி இவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனலை ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்திங்கனாலே உங்களுக்கு அதுக்கான கிளாஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து இன்றைக்கான தேர்ட் கொஸ்டின் வந்து பாருங்கள். கீழ்கண்டனவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஸோ சிறப்பு பெயர் செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், இலக்கிய செம்மல், தமிழ் பெருங்காவலர். ஸோ இவரோடதில் தேவநேய பாவானாரோடதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா இலக்கிய செம்மல் அப்படிங்கிறது நமக்கு பொருந்தாதது. அப்போ இதுலேருந்து நீங்கள் என்னங்க படிச்சுக்கணும்? இதெல்லாம் தேவநேய பாவனாருக்கான சிறப்பு பெயர்கள்ங்கிறத நீங்கள் தெளிவாக எழுதி வச்சாது படிச்சுக்கணும். செந்தமிழ் ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், தமிழ் பெருங்காவலர். அதாவது நான் யாருக்காக சொல்கிறேன்னா, இது வரைக்கும் டீட்டெயில்டாக தமிழ் படிக்காதவங்களுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின். உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா தால்சுதாய். ஓகேங்களா? அடுத்தது இன்றைக்கான 5th கொஸ்டின் வந்து பாருங்கள், பொறுத்துக. பெருஞ்சித்திரனார், சுரதா, முடியரசன், பாரதிதாசன். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காவியப்பாவை, குறிஞ்சித்திட்டு, கனிச்சாறு, தேன்மலை. ஸோ இதெல்லாம் வந்து யார் எந்த புக்கு எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ கனிச்சாறு வந்து யாருங்க எழுதுனது? பெருஞ்சித்திரனார் எழுதுனது கனிச்சாறு. ஸோ சுரதா எழுதுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா
தேன்மலை. அடுத்தது முடியரசன் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிய பாவை. அடுத்தது பாரதிதாசன் வந்து என்ன எழுதியிருக்காரு, குறிஞ்சி திட்டு அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்காரு. ஸோ என்னங்க வரும் நமக்கு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பெருஞ்சித்திரனார் வந்து கனிச்சாறு, அடுத்து சுரதா வந்து தேன்மலை, அதுக்கப்புறம் முடியரசன் காவிய பாவை, பாரதிதாசன் வந்து குறிஞ்சி திட்டு. ஓகே, இப்போ இதிலேருந்து நான் என்ன கொஷின்ஸ் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனிச்சாறு அப்படிங்கிறது எத்தனை தொகுதிகளாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே இருக்குது, பியில் வந்து இருக்குங்க. ஸோ அடுத்து இன்றைக்கான 6th கொஷின், பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளுள் இல்லாத ஒன்று எது அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொய்யாக்கனி, கனிச்சாறு, நூறாசிரியம் இது எல்லாமே பெருஞ்சித்திரனார் எழுதுனது தான். கள்ளக்குடி மகாகாவியம்ங்கிறது இவர் எழுதுனது கிடையாது. ஸோ இவர் எழுதின நூல்கள் எல்லாமே தெரியும்னு நினச்சிங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய முதல் இயலில் முதல் செய்யுளில் வந்து இருக்கும். ஓகேங்களா? தமிழ் அன்னை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பெருஞ்சித்திரனார் எழுதின நூல்கள் எல்லாமே அந்த ஒரு பாக்ஸில் ஆசிரியர் குறிப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இதை நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அடுத்தது 7th கொஷின், பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொறுத்துக. ஸோ இது வந்து நமக்கு லோயர் கிளாஸ்லேயும் இருக்குது, ஹையர் கிளாஸ்லேயும் இருக்குது, பழைய தமிழ்லேயுமே நமக்கு இடம்பெற்றிருக்கு. ஸோ யுனெஸ்கோ விருது வந்து 1970 வந்து இது பண்ணியிருக்காங்க. அடுத்தது இவருக்கான அஞ்சல் தலை வந்து 1978. இவர் வந்து பங்கேற்ற கூட்டங்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 10,700 கூட்டங்கள். ஸோ இவர் மொத்தமாக அந்த கூட்டங்கள் மொத்தமாக இவர் உரையாற்றின நேரங்கள் எல்லாமே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21,400 மணி நேரங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3, அடுத்தது செகண்ட் ஆன்சர் ஆப்ஷன் 4, தேர்ட் ஆன்சர் ஆப்ஷன் 2, ஃபோர்த் ஆன்சர் ஆப்ஷன் 1, 3, 4, 2, 1. ஸோ எங்கெங்கே இருக்குது, ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ அடுத்த 8th கொஷின், திருவிளையாடல் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரை தேர்ந்தெடு. ஸோ மதுரை காண்டம், கூடர் காண்டம், வஞ்சிக் காண்டம், திருவாலவாய் காண்டம். ஸோ வஞ்சிக் காண்டம் அப்படிங்கிறது எதுலங்க வரும், சிலப்பதிகாரத்தில் தானே வரும். ஸோ இது வந்து திருவிளையாடல் புராணத்தில் வராது. ஸோ வஞ்சிக் காண்டம்ங்கிறது சிலப்பதிகாரத்தில் வரும். அடுத்தது 9th கொஷின், நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரிகாலன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்லேருந்து உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன். முதலாம் குலோத்துங்கனோட அவையில் இருந்த புலவர் வந்து யார் அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இன்றைக்கான 10th கொஷின், மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் யார் அப்படின்னா இது சின்ன கிளாஸில் ஒரு கதையாகவே படிச்சிருப்பீங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? தீவ திலகை. அடுத்தது 11வது கேள்வி, சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வமென்பதுவே. இப்பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளைகிலான் நல்வேட்டனார். யாருங்க? மிளைகிலான் நல்வேட்டனார். ஸோ பாடல் வரிகளை தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது 12வது கேள்வி, தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? ஸோ எந்த காண்டத்தில் இருக்குங்க? ப்ரீவியஸாக ஒரு ஆப்ஷனில் கூட நம்ம பார்த்தோம், திருவாலவாய் காண்டம். ப்ரீவியஸ் ஒரு 2-3 கொஸ்டினுக்கு பேக்கில் வந்து நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, திருவாலவாய் காண்டம். இந்த இங்கே இருக்குது பாருங்கள், இது எதில் வருது? திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு காண்டம். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது அஷ்டபிரபந்தம் கீழ்கண்டனவற்றில் எதனை குறிக்கும் அப்படின்னா 8 சிற்றிலக்கியங்கள். அஷ்ட அப்படின்னா எத்தனைங்க? 8. ஸோ இது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்லையுமே நமக்கு வந்து இது கொஸ்டின்ஸாக வந்து இருக்கும், ஹிஸ்ட்ரியில் வந்து இடம் பெற்றுக்கோங்க. ஸோ அடுத்தது 14வது கேள்வி, காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைங்க? 2034. அடுத்தது 15வது கேள்வி, நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தே லோம்பு அல்லது செய்த லோம்பு மின்னதுதான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னங்க? புறநானூறு. சரி, இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னா ஐங்குறு நூறு அப்படிங்கிறது வந்து அடிவரையறை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஐங்குறு நூறு அடிவரையறை என்ன, திருக்குறள் வந்து எத்தனை மொழிகளுக்கும் மேலே வந்து மொழிபெயர்த்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் அதை வந்து அச்சிடப்பட்ட ஆண்டு என்ன, திருக்குறள் வந்து அச்சிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த கேள்வியிலேருந்து உங்களுக்கு 3 கொஷின்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். அடுத்தது 16th கொஷின், மறைமலை அடிகளாரின் மகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா? நீலாம்பிகை அம்மையார். அடுத்தது 9 நாளி உடுப்பவை 2 என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா
புறநானூறு. ஸோ இது வந்து எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா 9th புக்லேயே வந்து உங்களுக்கு ஒரு பாக்ஸில் வந்து புறநானூரில் இடம்பெற்ற பாடல் வரிகள் என்னென்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஒரு பாரதிதாசன் செய்யுள் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி அந்த இயலோட பின்னாடி இருக்கும். ஓகே, இந்த ஆப்ஷன்லேருந்து உங்கள்கிட்ட இருந்து என்ன கொஷின்ஸ் நான் கேட்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாலடியாருக்கான வேறு சிறப்பு பெயர்கள் என்னென்ன இருக்குது? 2 இருக்குங்க. அந்த 2 என்னென்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. அடுத்தது, நாலடியாரில் மொத்தம் எத்தனை பாடல்கள் வந்து இருக்குது? அதை எத்தனை சமண முனிவர்கள் வந்து எழுதியிருக்காங்க? அதாவது பர்டிகுலராக வந்து நம்பர்ஸ் இருக்கா இல்லை நிறையா பேரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிங்க. பிகாஸ் வந்து சில பாடல்களில் வந்து இத்தனை முனிவர்கள் வந்து இத்தனை பேர் வந்து சேர்ந்து இந்த பாடல்களை தொகுத்துருக்காங்கன்னு சில இதில் வந்து நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நாலடியாருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது, பழமொழி நானூறை வந்து எழுதினவர் யார்? அவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? அவரோட பெயருக்கான மீனிங்ஸ் என்ன? அது எல்லாமே தெரிஞ்சது அப்படின்னா பழமொழி நானூறை பற்றி குறிப்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ஆத்திச்சூடியை யார் எழுதுனாங்க? புதிய ஆத்திச்சூடியை யார் எழுதுனாங்க? அறிவியல் ஆத்திச்சூடியை யார் எழுதுனாங்க? இது அடுத்த கொஸ்டின், இந்த ஆப்ஷன் வச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, இன்றைக்கான 18th கொஸ்டின். போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான கொஸ்டினுங்க, நெடுங்கிள்ளி. ஓகேங்களா? அடுத்தது, பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா திருவாசகம். இது வந்து புது தமிழ் புக்கில் நமக்கு ஒரு பாக்ஸ்லேயே வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இன்றைக்கான லாஸ்ட் கொஷின். தேம்பாவணி என்பது எந்த காப்பியம் அப்படின்னா கிறிஸ்துவ காப்பியம். இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தேம்பாவணி அப்படிங்கிறது கிறிஸ்துவ காப்பியம். இந்த தேம்பாவணியை இயற்றியவர் வந்து யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, இன்றைக்கான 20 கொஷின் வந்து முடிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கான 2018 கேட்கப்பட்ட 100 பொது தமிழ் கேள்விகள் முடிஞ்சிடும். அடுத்து 2016, 2014 2 வருடங்கள் 200 கொஷின் மட்டும் நம்மள்ட்ட மிச்சம் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 280 கொஷின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க. ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே நீங்கள் அசால்ட்டாக 280 கொஷின் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸை வச்சே நீங்கள் நிறைய ரிவிஷன் வந்து பண்ணலாம். நான் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், எந்த பிடிஎஃப் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே 45 rupees தான். ஸோ அதில் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், நமக்கு சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய பாக்ஸ் எல்லாமே கட் காப்பி பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அதே போல் சயின்ஸுக்குமே வந்து நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னாலும் நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேங்க. தேங்க்யூ.